ஓம் செந்தூர் வாழ் ஆண்டவா சரணம். ஓம் வீர ஆஞ்சநேயா சரணம். வணக்கம் மக்களே. செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து உங்கள் ஆசான் பூபதி பேசுகிறேன். முதலில் உங்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயரின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு போராட்டத்தை சுமந்து கொண்டே வாழ்கிறான். யாருக்கும் வெளியில் சிரிப்பாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் வலி இருக்கும். அந்த வலியிலிருந்து மனிதனை மீட்பது நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் தான். இன்று ஜாதகத்தில் சனி தசை, சனி புத்தி, ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனியால் ஏற்படும் அனைத்து பாதகங்களும் நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் மன அமைதியுடன், ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ ஒரு எளியதான ஆனால் மிக சக்தி வாய்ந்த உபாயத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். முதலில் ஒன்று சொல்கிறேன். சனி பகவான் எதிரி அல்ல. அவர் நம்மை தண்டிக்க வருவதில்லை, நம்மை திருத்த வருகிறார். ஆனால் அந்த திருத்தம் எல்லை மீறும் போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் ஆஞ்சநேயர். சனி பகவான் தரும் அனைத்து இன்னல்களிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். அது பயம் அல்ல, சரணாகதி. இந்த வழியை நான் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்ததை நேரில் பார்த்திருக்கிறேன். இந்த உபாயத்தை என் குரு அகத்தியர் எனக்கு உபதேசித்தார். ஆம், இது மிக அற்புதமான ஒரு வழி. கருப்பு நிற பசு, அதற்கு காரம் பசு என்று பெயர். பசு என்பது தெய்வ வடிவம். அதில் குறிப்பாக கருப்பு நிற பசு சனி பகவானின் கிரக சக்தியை சமநிலைப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி கொண்டது. அமாவாசை அன்று அந்த காரம் பசுவின் பாலால் வீர ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து பின்னர் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை சுற்றி வந்து மனம், மொழி, செயல் மூன்றிலும் தூய்மையுடன் வழிபடுங்கள். மேலும் காரம் பசு வெண்ணெயுடன் கலந்து உருவாக்கப்பட்ட செந்தூரத்தை ஆஞ்சநேயரின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து அதை தினமும் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மருந்து அல்ல, அது ஒரு நம்பிக்கை சின்னம். அந்த நம்பிக்கைதான் உங்களை உள்ளுக்குள் வலுவாக்கும். ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களை பாடாய்ப்படுத்திய சனி அந்த நாளிலிருந்து யோக சனியாக மாறி நன்மை செய்வார். தடைகள் பாடங்களாகும், வலிகள் அனுபவங்களாகும், வாழ்க்கை வலுவாகும். இது நான் கேட்ட கதை அல்ல, படித்த விஷயம் அல்ல, என் சொந்த அனுபவம். எங்கள் வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இந்த செந்தூரத்தை அனைவருக்கும் அன்புடன் வழங்குகிறோம். இப்போது நீங்கள் கேட்பீர்கள், அமாவாசை அன்றுதான் செய்ய வேண்டுமா? மற்ற நாட்களில் செய்யலாமா? சனிக்கிழமை செய்யலாமா என்று. அதற்கான காரணம் இதுதான். ஆஞ்சநேயர் அமாவாசை அன்று பிறந்தவர். மார்கழி மாத அமாவாசை அன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் அமாவாசை ஆஞ்சநேயருக்கு மிகவும் சிறப்பு என்று என் குரு அகத்தியர் எனக்கு கூறினார். அதை நான் ஒளிவு மறைவின்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது. இது கதை அல்ல, ஏமாற்றமும் அல்ல. இதில் காணப்படும் உருவம் என்னுடைய சொந்த உருவமே. இந்த படத்தில் காணப்படும் கோவில் உண்மையான கோவில். என் கருத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன். சரி மக்களே, என் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். தெய்வ அருள் இருந்தால் நீங்கள் இதை கேட்பீர்கள். நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும். எங்கள் சேனலில் மந்திரங்கள், எளிய பரிகாரங்கள், மருத்துவ முறைகள், அபூர்வ மூலிகைகள் பற்றிய பல வீடியோக்கள் உள்ளன. போய் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள். கண்டிப்பாக பதில் தருவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் வீர ஆஞ்சநேயா சரணம். ஜெய் ஸ்ரீராம்.